சென்னை கடந்த சில மாதங்களாக தமிழ்நாட்டில் அரசியல் செய்திகளுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு விஷயம் என்றால் அது முதலமைச்சர் விஜய் சங்கீதா விவாகரத்து வழக்கு தான். நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடங்கிய நாளிலிருந்து ஒவ்வொரு விசாரணையும் சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டாகிக் கொண்டே இருந்தது. ஆனால் இன்று அந்த விவாகரத்திற்கு ஒரு பெரிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கை தொடர விருப்பமில்லை என்று மனுதாரர் சங்கீதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜரான சங்கீதா இந்த வழக்கை இனி மேலும் முன்னெடுத்து செல்ல விரும்பவில்லை என்று கூறியிருக்கிறார். அதன் பிறகு வழக்கை வாபஸ் பெற அனுமதி வழங்கப்பட்டதாகவும் நீதிமன்ற பதிவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எதிர்காலத்தில் தேவை எனில் புதிய மனு தாக்கல் செய்யும் உரிமையுடன் தற்போதைய வழக்கு வாபஸ் பெற அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு தகவல் வெளியானதும் சோசியல் மீடியாவில் முதலில் கொண்டாடியது விஜய் ரசிகர்கள் தான். ஏனென்றால் இந்த விவாகரத்து விவகாரம் அரசியல் களத்திலும் மிகப்பெரிய ஆயுதமாக மாறியிருந்தது. விஜய்க்கு எதிரான முக்கிய விஷயங்களில் இதுவும் ஒன்று. குடும்ப வாழ்க்கையை முன்வைத்து பல்வேறு விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டன. சட்டப்பேரவையில் கூட எதிர்க்கட்சி தலைவரான ஸ்டாலினை விமர்சிக்கும் விதத்தில் அப்பாவை காணவில்லை என்று விஜய் பேசியதும் அதற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு மனைவி தன்னுடைய கணவனை காணவில்லை என்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் தேடிக் கொண்டிருக்கிறார் என்று பேசியிருந்தார். இதுவும் பெரிய விவாதமானது. அதுபோல விஜய் மகன் லைகா புரொடக்ஷனில் சிக்மா படம் இயக்கிக் கொண்டிருக்கும் சமயத்தில் ப்ரமோஷனில் அப்பாவை பற்றி பேசியால் விஜய் நிலைமை அவ்வளவுதான் என்றெல்லாம் பலரும் சொல்லிக் கொண்டிருந்தனர். ஆனால் சிக்மா படத்தின் ப்ரமோஷனில் ஜேசன் பேசும்போது தன்னுடைய அப்பாவை பற்றி பெருமையாக பேச அதுவும் விஜயை எதிர்ப்பவர்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துவிட்டது. அதற்கு பிறகு அவர்கள் விஜயின் விவாகரத்து வழக்கை வைத்து காய் நகர்த்தலாம் என்று எதிர்பார்த்து இருந்த நிலையில் இப்போது விவாகரத்து வழக்கையும் சங்கீதா வாபஸ் வாங்கிவிட்டார்.